கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் ஆக்ஷன் நேற்று நடந்து முடிஞ்சு. ஸோ டே 1 செமையா இருந்தது. ஸோ 74 பிளேயர்கள் பக்கம் வந்துட்டு சோல்ட் ஆனாங்கன்னு சொல்லி ஆகணும். அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமாக இன்னும் ஃபில் பண்ணாத ஸ்லாட் வந்துட்டு நிறையா இருக்குது. இப்போ ஆர்சிபி பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன? ஆக்சுவலாக ஆர்சிபி தரமான பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், எப்படி ஸ்குவாட் மேக் பண்ண போகிறாங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பட் இருந்தாலும் எடுத்திருக்க வேண்டிய பிளேயர்கள் அவங்களுடைய ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி உண்மையாலுமே போரா இருந்துதான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபி கிட்ட ஒரு கிளியர் பிளான் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஃபில் சால்ட் ஆகட்டும், லியாம் லிவிங்ஸ்டன் ஆகட்டும், அவங்க எல்லாருக்குமே போய் கிடைக்கிற ஏதோ ஒரு பிளேயரை வாங்கின மாதிரி தாங்க இருந்தது. உண்மையாலுமே டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கலாம். பஞ்சாப் கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இருந்தும் ரிசர்வ் பண்ண ட்ரை பண்ணல. ஆர்சிபி இன்னும் கொஞ்சம் ஹார்டாக ட்ரை பண்ணியிருந்தா கிடைச்சிருப்பாங்க. எல்லா பிளேயருக்கும் போறாங்க, பட்லருக்கு போனாங்க, மிச்சல் ஸ்டாக், எல்லா பிளேயருக்கும் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்களே தவிர அவங்க வாங்குற மாதிரி தெரியல. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுறாங்க. பட் இருந்தாலும் அவங்களுடைய பட்ஜெட் ஹியூஜா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நல்ல பிளேயர்ஸை வாங்கியிருக்கலாம். கேஎல் ராகுல் முதல் கொண்டு வாங்கியிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் எல்லாருக்குமே பாதியில போய் பிட் பண்ணிட்டு வெளியில வந்ததுனால மற்ற டீம் ஈஸியா வாங்கிடுறாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆர்சிபி பிட் பண்ண அமௌண்ட்ல இருந்து 1 கோடி இல்ல 2 கோடி தள்ளி தான் அவங்க அந்த பிளேயரை வாங்கியிருப்பாங்க. அவ்வளவு ஈஸியா தான் இருந்திருக்கும். ஸோ நல்ல தரமான பிளேயர்ஸை தவற விட்டுட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். அண்ட் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பட்ஜெட் இருந்தாலும் ஏனோ தானோன்னு செவனிச்ச மாதிரி இருந்தது. ஒரு ரிசர்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணல, மேபி அவங்க ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு சகலுக்கு 18 கோடி போனது எல்லாமே கொஞ்சம் ஓவர்னு நினைக்கிறேன். அவர் ஒர்த்தான பிளேயர் தான். பட் இருந்தாலும் ஒரு 7, 8 மேக்ஸிமம் 10 முடிச்சிருக்கலாம். 17 அப்படிங்கிறது இன்னும் கேஎல் ராகுல் மாதிரியான பிளேயர்ஸுக்கு கூட ட்ரை பண்ணிருக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவரே 14 கோடி கிட்ட போனாருங்கிறதுனால. ஸோ கண்டிப்பாக பஞ்சாப் 2-3 சான்ஸை வந்துட்டு நழுவ விட்டுட்டாங்க. சரி, ஓகே. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பண்ண இன்னொரு மிஸ்டேக் அப்படின்னு சொன்னோம்னா, சிராஜுக்கு ஏன் ஆர்டிஎம் போடல? இது என்னோட கேள்வி கிடையாது, ஆர்சிபி ஃபேன்ஸோட கேள்வின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா உங்களுக்கு மற்ற பவுலர்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க, அன்கேப்டு பிளேயர்ஸ் வந்துட்டு எடுக்கிறீங்க, சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாம் எடுக்கிறீங்க. சிராஜ் எந்த விதத்தில் வந்துட்டு குறைஞ்சு போயிட்டாரு? இந்த டீமோட பாண்டிங்கும் நல்லா இருந்தது. அட் த சேம் டைம் செம்ம பவுலருங்க, நிறைய தடவை காப்பாற்றி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் உண்மையாலுமே ஆர்சிபி வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய கெரியரே மாறிச்சு. இன்டர்நேஷனல் செலக்ட் ஆனாரு. அவர் ஒரு சூப்பர் பவுலருங்கிற விஷயமே உலகுக்கு தெரிஞ்ச வந்த காரணமே ஆர்சிபி தான் சொல்லி ஆகணும். இவ்வளவு தூரம் வந்து திடீர்னு ஆர்டிஎம் கேட்டப்போ ரீசனபிள் பிரைஸ்ல இருக்கிறப்போ ஏன் போடல அப்படிங்கறதான் ஃபேன்ஸுடைய கேள்வி. அவங்க மைண்ட் செட் என்னன்னு தெரியல. அண்ட் மேக்ஸிக்கும் ஆர்டிஎம் அப்படிங்கிறது யூஸ் பண்ண கிடையாது. ஸோ என்னதான் பிளான் வச்சிருக்காங்கன்னு தெரியல. பட் ஆனால் கிளியரா தெரியுதுங்க. ஸோ இதுக்கப்புறம் பில் ஜாக்ஸ் எல்லாம் எடுத்தாருமே 11ல் இடம் கிடைக்குமாங்கிறத சந்தேகம் தான். நீங்க யோசிச்சு பாருங்க, லியாம் லிவிங்ஸ்டன் ஆடி ஆகணும், ஃபில் சால்ட் ஓப்பன் பண்ணி ஆகணும், ஹேசல்வுட் ஆடி ஆகணும். ஸோ இது போக ஒரு பவுலரோ இல்ல ஏதாவது ஒரு பேட்ஸ்மேனோ தான் வர முடியும். மீதி எடுக்கக்கூடிய ஃபாரின் ஸ்லாட்ல இருக்கிறதுல யாரோ ஒருத்தர் இல்ல 2 பேர் தான் ஸ்குவாட்ல இருக்கான சான்ஸ் இருக்கு. மீதி எல்லாமே பெஞ்ச் தான். அட் த சேம் டைம் எல்லாருமே பேட்ஸ்மேனா எடுத்த மாதிரி இருந்தது. ஸோ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா 2-3 பவுலர்ஸ் பிக் பண்ணாங்க. ஹேசல்வுட் உண்மையாலுமே நல்ல பிக், அதை பத்தி நம்ம பேசுவோம். பட் இருந்தாலும் ஆர்டிஎம் ஏன் யூஸ் பண்ணல, மேக்ஸியை விட்டுட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியல. ஸோ கண்டிப்பா ஆர்சிபி ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆர்டிஎம் போடுறீங்களா அப்படின்னு கேட்டப்போமே 3 இருக்கே, ஒன்று தாராளமா மேக்ஸியெல்லாம் வந்துட்டு 4 கோடியில் கிடைக்கிறது ஓரளவுக்கு ஒர்த்தான ஒரு பிக் தான் சொல்லுவேன். அவருடைய ரீசெண்ட் டைம் ஃபார்ம் எல்லாமே பார்க்கும்போது அண்டர் 5 crore கீழே அவர் கிடைச்சாலே பெட்டர் தான். கிடைச்சாங்க, பட் இருந்தாலும் ஆர்சிபி யூஸ் பண்ணல. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். ஸோ இதுதான் ஒரு ரிவ்யூ வீடியோன்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆஸ் அ ஃபேனாக தவற விட்டுட்டாங்களா? அண்ட் அவங்களுடைய பிக்ஸ் எல்லாம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஸோ தவற விட்ட பிளேயர்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? யாருக்கு போயிருக்கலாம்? ஸோ உங்களுடைய அப்ஸ் டைனமிக்ஸ் தான் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்கள். தொடர்ந்து அப்படியே சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.